பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு மே மாத பலன்கள். இந்த மே மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள், அதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத பலன்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது மாத கிரகங்கள் மிகவும் முக்கியமாக செயல்படுகின்றன. இந்த மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியனும் புதனும் மேஷ ராசியில இருக்கிறாங்க. மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் 15ஆம் தேதி இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து 15ஆம் தேதி மே மாதம் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி போகிறாங்க. இந்த ரிஷப ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் வரக்கூடிய 14ஆம் தேதி மே மாதம் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார். அதனால குரு பகவானோடு சுக்கிரனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போது. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய 2 கிரகங்களும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல இருக்கும். அடுத்து சிம்ம ராசியில இந்த கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது இந்த மே மாதத்துல இருக்கு. இதுல செவ்வாயாகப்பட்டவர் 12ஆம் தேதி மே மாதம் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான அந்த மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்களின் அமைப்பு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போது, எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் கும்ப ராசி. இவர்கள் காற்று ராசியும் கூட. அந்த காற்று ராசியாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு மனசுல போட்டு எந்த விதமான பிரச்சனைகளையும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி போகிற போக்குல எல்லாத்தையுமே விலகி கொண்டு போகுபவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள். லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஆதாயம் இல்லாம செட்டியார் ஆத்தோட இறங்க மாட்டாரு அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு வசனம் தான். ஏன்னா எதுலையுமே லாபம் பார்க்காம இவர்கள் அந்த இடத்துல இருந்து வெளியில வரவே மாட்டாங்க. லாபம் இல்லாமல் தன்னுடைய வேலையையும் அங்க செய்ய மாட்டாங்க. கும்பராசி என்பவர்கள் ஒரு இடத்துல வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த இடத்துல லாபம் இல்லாமல் அந்த இடத்துல காலையே வைக்க மாட்டாங்க. எந்த விதமான தன்னுடைய சொந்த செலவை வச்சு இந்த இடத்துல வேலை செய்யணும்ன்ற அவசியம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்காது. அந்த அளவுக்கு எதுலையுமே ஆதாயம் பார்க்காமல் தன்னுடைய வேலையை செய்யாதவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர அன்பர்கள் பிறந்த உடனே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய தகப்பனார் நிறைய வருமானத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. தகப்பனாரினுடைய அந்தஸ்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும். தகப்பனாரினுடைய மதிப்பு மரியாதை அப்படின்றது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களினுடைய பிளஸ் பாயிண்ட். இவர்களினுடைய நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்கோபப்பட்டு எல்லாரையுமே எதிரியா ஆக்கிக்கிறது, தேவையில்லாம பேசுறது, நான் இப்படி இருக்கேன் நீ இப்படி இருந்தா என்ன அப்படின்ற மாதிரியே சட்டுன்னு எதையாவது பேசி அவர்களை ஒரு எதிரியாக ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம், ராஜராஜ சோழனின் நட்சத்திரம். அதிகப்படியாக ஆளுமை இருந்தாலும் அந்த ஆளுமையில மிகப்பெரிய ஒரு நிர்வாக திறன் அப்படின்றது இருக்கும். அந்த நிர்வாக திறனால பல பேர் வாழ முடியும். இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா லைஃப்ல ஒரு ஸ்டார்டிங் தான் ரொம்ப ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்குமே ஒழிய அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தான் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு போராளியாக தான் இருப்பாங்களே ஒழிய ஒரு நல்ல ஒரு அந்த போராளி பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியை ஈஸியாக கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை இருக்கும். எந்த இடத்துல எந்த விஷயம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர்கள் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள். இந்த ராசியில இருக்கக்கூடிய 3வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே லைஃப ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போகக்கூடியவர்கள். அதுவும் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களை கேட்கணுமா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப லெத்தாஜிக்கா, ரொம்ப கேர்லெஸ்ஸா, அதே மாதிரி ரொம்ப பிளானிங்கோட செய்யக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். ஆனா
கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருடத்திற்கு மேலாக இந்த ராசி என்பவர்கள் கடந்த 1.5 வருடங்களாக மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. 15 வருடத்திற்கு மேல 15 வருடத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய ஏமாற்றங்கள், அதுலயும் அதிகப்படியாக ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்ல அதிகப்படியான இழப்புகள், திடீர் யோகங்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வந்தாலும் கூட அந்த யோகங்கள் எல்லாமே கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசி என்பர்களினுடைய ராசியில ராகு பகவான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா தூக்கம் இருக்காது. முதல்ல எதையோ நினைச்சு திங்க் பண்ணி மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய அளவிற்கு அந்த தூக்கமின்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். சில இடத்துல ஏமாற்றங்கள் அதிகப்படியாக இருந்ததுனால அந்த ஏமாற்றத்தை நினைச்சே நிறைய உடல் தொந்தரவுகளையும் அனுபவிப்பவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இவர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மே மாதத்துல இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வேலை எப்போ எந்த நேரத்துல பெரிய அளவுக்கு ஒரு கண்ணி வெடியாக மாறும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா கால் வைக்கிற இடமெல்லாம் ஒரு கண்ணி வெடியாக இருக்கக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையில தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறீங்க. நான் முதல்லயே சொன்னேன், இந்த கும்பராசி என்பர்கள் ஆதாயம் இல்லாமல் கால் வைக்க மாட்டாங்கன்னு. ஆனா கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவர்கள் கால் வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு கண்ணிவெடியாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. எந்த இடத்துல எந்த பாம்பு இருக்கும் அப்படின்றது தெரியாது. உங்களை அறியாமலே உங்களை சுற்றி உங்களுடைய நம்பிக்கை துரோகிகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கிறாங்க. அதுலயும் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள், உடன் பிறந்தவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், இப்படின்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை, குடைச்சலையும் கொடுத்து கொண்டு இருப்பவர்கள். அடுத்து வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சாதகமாக பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு சாதகமாக தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு வரன் நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு அதை தட்டி கழிச்சுட்டு அவங்களுக்கு எது சாதகமாக இருக்குதோ அதை தான் பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக, எப்படி குடும்ப உறுப்பினர்கள் சந்திரமுகியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உண்டான தேவைகளை தான் உங்களை வச்சு செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது, உங்களை ஒரு பகடக்காயா மாத்துவாங்க. கும்பராசி என்பவர்களை குடும்ப உறுப்பினர்கள் ஒரு பகடக்காயாக மாற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மே மாசம் இருக்க போது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களோட பழகுறவர்களோடு ரொம்ப அதிகப்படியாக கவனத்தோட இருக்கணும். கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு 3வது நபர்களின் தலையீடு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு விலகி போறீங்களோ அந்த அளவுக்கு 3வது நபர்களினுடைய தலையீடு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இதையெல்லாம் ரொம்ப வளர்த்துக்காம ரொம்ப விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனநிலையில இருந்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம், சொத்து பாக்கியம், திருமண பாக்கியம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வயதானவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அது ரொம்ப எளிதாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஜென்ரலா கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் அனுபவிக்கக்கூடிய சில நோய் தொந்தரவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜிஸ் அப்படின்றது அதிகப்படியாக வரும். ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொற்று நோயாக வந்து அந்த ஸ்கின் அலர்ஜிஸ்னால ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து சுவாசம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வரும். அடுத்து ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்கு, அதாவது ஸ்மோக் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்றது, இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் இருக்கு அப்படின்னா இது லங்ஸ் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்துல கடுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த சுவாசத்துல நிறைய பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்கறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு
உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.